வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுக்கறதுக்கு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து தமிழ் மொழியின் தொன்மை அந்த டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும். அதில் உவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லக்குவனார், தேவநேய பாவனர், அகரமுதலி, பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர் பற்றிய பார்ட் 1. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம போட்டாச்சு வீடியோவாக. யார் பார்க்கல அப்படின்னா பாருங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட் இருக்கும், போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் பற்றிய குறிப்புகள் பார்த்தோம். டுடே பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, பார்ட் 2ல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவருடைய இயற்றிய தேம்பாவணி அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் பற்றி பார்ப்போம். ஓகே, இந்த தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர். இந்த தேம்பாவணி பார்த்தீங்க அப்படின்னா 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது. ஓகே, இது வந்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து தேம்பாவணியில் 36 படலங்கள் இருக்குது. அதில் ஒரு படலம் தான் வளன் செழித்த படலம். அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, இதில் வளன் செழித்த படலம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பிய தலைவன் யாருன்னா வளன் அவர்கள் தான். இவர் வந்து சூசை மாமுனிவர் அப்படிங்கிற வளன் அப்படிங்கிற சூசை மாமுனிவர் தாவீது மன்னனோட அரச மரபில் தோன்றிய வரலாறை சொல்கிறது தான் வளன் செழித்த படலம். ஓகேங்களா, வளன் செழித்த படலம் அப்படின்னா என்னென்னா, இந்த வளன் அப்படிங்கிற சூசை மாமுனிவர் தாவீது மன்னனோட அரச மரபில் தோன்றிய வரலாற்றை சொல்கிறது தான் வளன் செழித்த படலம். ஓகேங்களா. ஓகே, இந்த யோசேப்பு அப்படிங்கிற சூசை ஓகேங்களா ஒளிபெயர்க்கப்பட்டது எப்படி ஜோசப் அப்படின்னு வந்து ஒளிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இதை வந்து வீரமாமுனிவர் அவர்கள் எப்படி தமிழ் படுத்தியிருக்காரு அப்படின்னா வளன் அப்படின்னு வந்து தமிழ் படுத்தியிருக்கிறாரு. ஓகே, இந்த வளன் அப்படின்னா என்னன்னா வளங்களை வளரச் செய்பவன் அப்படிங்கிற கருத்துல தான் சொல்லப்படுது. வளன்னா என்ன பொருள்? வளங்களை வளரச் செய்பவன் அப்படிங்கிற கருத்தின் அடிப்படையில் எபிரேய மொழியில் என்ன வழங்கப்படுது? சூசை அப்படின்னு வழங்கப்படுது. தமிழில் வளன் அப்படின்னு வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா. ஓகே, நமக்கு தெரியும் வீரமாமுனிவர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பற்று மிக்கவர். தன்னுடைய பேரான கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கியவே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தைரியநாதர் அப்படின்னு மாற்றிருப்பார். அதையுமே தனித்தமிழாக்கி என்னவா மாற்றிருப்பார்? வீரமாமுனிவர் அப்படின்னு வந்து மாற்றிருப்பார். ஓகேங்களா, அதை போலத்தான் இதுவும் சூசை அப்படிங்கிற யோசேப்பு, ஜோசப் அப்படிங்கிற அந்த பெயரை வளன் அப்படின்னு வளங்களை வளரச் செய்பவன் அப்படிங்கிற பொருளில் தமிழ் படுத்தியிருக்கிறாரு. ஓகே ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேம்பாவணி பாடலில் இருக்கக்கூடிய கதை சுருக்கம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வளன் செழித்த படலத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா யூதேயா அப்படிங்கிற ஒரு நாட்டில் சவுல் அப்படிங்கிற மன்னன் வந்து ஆட்சி புரிந்துட்டு வரான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் மலை நாடுகளில் பிலித்தையர் அப்படிங்கிற ஒரு இனத்தார் வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை வந்து இகழ்ந்து பேசுகிறாங்க. அவருடைய திருமறையை வந்து பழித்து பேசுகிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இதை கண்டு இதெல்லாம் வந்து இப்போ பேசுவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூதேயா நாட்டு மன்னன் சவுல் மன்னனுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பிலித்தையர் மேலே வந்து போர் தொடுக்கிறான். ஓகேங்களா. அப்போ பார்த்தா அப்படின்னா சவுல் மன்னனை எதிர்த்து படை கொண்டு வந்த பொழுது கோலியாத்து என்னும் அரக்கன் அவர்களிடையே தோன்றினான். ஓகேங்களா, இவங்க படையெடுத்து கொண்டு போகிறப்ப அங்கே வந்து கோலியாத்து அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து போருக்கு வர்றான். ஓகேங்களா, அவன் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண மனிதர்கள் மாதிரி இல்லாமல் பெரும் வலிமையோடு இருக்கான். ஓகேங்களா, பெரிய பூதம் போலவும் பேய் போலவும் அப்படி பெரிய மலையை போலவும் உருவம் கொண்டவனாக இருக்கிறான். ஓகேங்களா, அவனை பார்த்து எல்லா மக்களுமே பயந்துக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், இஸ்ராயேல் அந்த மக்களை அழைச்சி என்ன மாதிரி ஒரு அறைகூவல் விடுக்கிறான்னா நும்மில் ஒருவன் என்னோடு போர் புரிந்து வெற்றி பெற வருக, எம் இருவருக்கு மட்டுமே போர் நிகழட்டும், தோற்றவர் வென்றவருக்கு அடிமையாக வேண்டும் அப்படிங்கிற அறைகூவல் வந்து விடுக்கிறான். ஓகேங்களா, அதாவது 1 to 1 கோலியாத்துவும் இன்னொரு வேறு சவுல் மன்னனோட ஆட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரும் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 to 1 வரணும். ஓகேங்களா, இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா
தோற்றவர் பார்த்தீங்க அப்படின்னா வென்றவருக்கு என்னவாகணும், அடிமையாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவனுடைய உருவத்தை கண்டு மக்கள் எல்லாரும் அஞ்சறாங்க. அப்படி இந்த அரக்கனை போர்ல வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக மன்னன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஒரு அறிவிப்பு செய்றான். இந்த அரக்கனை வந்து போர்ல வெல்றவனுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருவேன் அப்படின்னு வந்து சொல்றான். ஓகேங்களா? அப்படி இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 நாள்கள் வந்து கழிஞ்சிச்சு. யாருமே வந்து கோலியாத்துக்கு எதிராக போர் செய்ய தயாராக இல்ல. ஓகே. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா தாவீது அப்படிங்கிற அந்த ஒரு இளம் சிறுவன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய அண்ணன்மார்கள் படைப்பிரிவில் இருக்காங்கல்ல, படைப்பிரிவில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்களை வந்து சந்திக்க வர்றான். அந்த சந்திக்க வரும்போது இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு உறுதி எடுக்கிறான். என்னன்னா, வெற்று உடல் வலிமை கொண்டவனுக்கு நாம் அஞ்சுவதா, தெய்வத்தின் வல்லமையே வலிமையாக கொண்டு நானே அவனை வெல்லுவேன் அப்படின்னு உறுதி எடுக்கிறான். ஓகேங்களா? அவனுக்கு என்னங்க வலிமை, நமக்கு தெய்வத்தோட வலிமை இருக்கு, அதை கொண்டு நம்ம அவனை வெல்லலாம், அதெல்லாம் சும்மா சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அப்படிங்கிற ஒரு இளம் சிறுவன் நான் அவனை போர் புரிகிறேன், நான் அவனை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறான். அப்படி முடிவெடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா மன்னர் என்ன பண்ணுறாருன்னா அவனுக்கு வந்து போர்க்கருவிகள்லாம் கொடுக்குறாரு. இந்த போர்க்கருவிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் போர் புரியுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த தாவீதன் அப்படிங்கிற சிறுவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு இந்த கருவிகள்லாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அவன் என்ன கேட்குறாரு அப்படின்னா தாவீதன் சிறுவன் வந்து ஒரு கவனும் 5 கற்களும். ஓகேங்களா? ஒரு கவன் அதாவது கவட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் 5 கற்களும் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போர் முனைக்கு செல்றாங்க. ஓகேங்களா? இருவருமே நின்று வீர உரை வந்து நிகழ்த்திக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது கோலியாத் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எல்லாம் சின்ன பையன், என்கிட்ட வந்து நீ போர் செய்கிற அளவுக்கு ஆளாயிட்ட, உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு என்ன சொல்லுவார், கோலியாத் அவர்கள் சொல்லுவார். அதற்கு தாவீதன் அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னுடைய உடல் வலிமையெல்லாம் ஒரு வலிமையே கிடையாது, தெய்வத்தோட வலிமையை கொண்டு உன்னை கட்டாய வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வீர உரை வந்து நிகழ்த்திக்குவாங்க. அப்படி நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா தாவீதன் வந்து அதாவது அந்த கவன்ல இருந்து ஒரு கவன்ல ஒரு கல்லை வச்சு தாக்குவார் கோலியாத்தை. ஓகேங்களா? கோலியாத்து வந்து அப்படியே கருமேகம் வீழ்ந்ததை போல விழுந்துருவார். ஓகேங்களா? அப்போ வீழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா கத்தி எடுத்துட்டு போய் அந்த கோலியாத்தோட தலையை வந்து வெட்டிட்டு தாவீதன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கடவுளை மறுப்பவர்களுக்கெல்லாம் இதுதான் நிலைமை அப்படின்னு வந்து சொல்லி முடிப்பார். இதுதான் இந்த வலன் செழித்த படலம் உரைக்கக்கூடிய கதை. ஓகே, சரிங்களா? இதுதான் ஓவர்வியூ கதை. அடுத்து பாடல் வரிகளை பார்ப்போம். வலன் செழித்த படலம். ஓகே. வேலியால் கதுவிடா திருநகரெல்லாம் நடுங்க, மாலியால் கதிர் வகுத்த வாளேந்தினர் நாப்பன். ஓகே, இந்த வேலி அப்படின்னா என்ன, வேலியாக அமைந்த மதினினால் சூழ்ந்த. ஓகேங்களா? மதில், வேலியாக அமைந்த மதினினால் சூழ்ந்த கதுவிடா திருநகரெல்லாம். ஓகே, கதுவிடா அப்படின்னா பகைவராலும், ஓகேங்களா, பகைவராலும் வெல்ல முடியாத, கைப்பற்ற முடியாத நகரெல்லாம் நடுங்க. ஓகேங்களா? அந்த நகரெல்லாம் நடுங்க, மாலியால் கதிர் வகுத்த வாளேந்தினர் நாப்பன். ஓகே, மாலி அப்படின்னா என்னன்னா சூரியன் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அந்த சூரியனை போல ஒளிவிடக்கூடிய வாள். ஓகேங்களா? சூரியன் எப்படி இருக்கும், பயங்கரமாக ஒளி வீசும். அதே போலவே என்ன ஆகுது அப்படின்னா வாள், அந்த மக்கள் வந்து வாளேந்திட்டு வர்றாங்க. ஓகேங்களா? வாளேந்திட்டு வர்றாங்க. நாப்பன். ஓகே, இந்த வரிகளுக்கான பொருள் என்ன அப்படின்னா, அதாவது வேலியாக அமைந்த மதினினால் சூழ்ந்த, பகைவராலும் கைப்பற்ற முடியாத நகரெல்லாம் நடுங்க, சூரியனை போல மின்னக்கூடிய வாளை எடுத்துட்டு போருக்கு வர்றாங்க. அப்ப அந்த கோலியாத்து அரக்கன் வந்து சொல்றான், மக்களிடையே தோன்றி சொல்றான். ஓகேங்களா? ஓகே, அந்த அரக்கனோட உருவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நீண்ட வால்புடை நெருங்கிய படற்கரு முகில் போல் மாண்ட தோல்வியன் வட்டமே பொறுத்து வெஞ்சுடரை. ஓகே, அவனுடைய உருவத்தை பற்றி சொல்கிறாங்க. எப்படின்னா நீண்ட வால்புடை. ஓகேங்களா? அவன் நீண்ட வால், பெரிய வாளை வச்சுருக்கான். எங்கே? புடை அப்படின்னா இடை, இடுப்பில். நெருங்கி அப்படின்னா நல்லா நெருக்கி கட்டின மாதிரி. ஓகே, படர் கரு முகில் போல் மாண்ட தோல்வியன் வட்டமே. ஓகேங்களா? அவன் எப்படி இருக்கா அப்படின்னா கருமையான முகில் போல. ஓகேங்களா? நல்ல கருமேகம் எப்படி இருக்கும்,
பயங்கர கருப்பாக இருக்கும். அதை போல் அவன் கருப்பாக இருக்கிறா. மாண்ட தோல்வியன் வட்டமே. மாண்ட அப்படின்னா சிறந்த, ஓகேங்களா, சிறந்த தோல், ஓகேங்களா, நல்ல சிறந்த தோல் கொண்ட என்ன பண்ணுறா, திடகாத்திரமாக இருக்கிறா. பொறுத்து வெஞ்சுடரை, ஓகேங்களா, அதாவது அவன் பயன்படுத்தக்கூடிய ஈட்டி பார்த்தீங்க அப்படின்னா சுடரை போல மின்னுது அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, கோலியாத்தோட இடுப்பில் வந்து வாள் இருக்குது, அதுவும் நல்லா நெருக்கி கட்டியிருக்காங்க. கருமுகில் போல கருப்பாக இருக்கிறவனுடைய சிறந்த தோள்கள், ஓகேங்களா, நல்ல அகல சகலமான தோல் அவன்கிட்ட இருக்குது, தோள்கள் இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா அவன் வச்சிருக்கக்கூடிய ஈட்டி பார்த்தீங்க அப்படின்னா சுடர் வெஞ்சுடரை போல என்ன ஆகும், மின்னுன்னு மின்னுது அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, அப்போ இந்த கோலியாத் அரக்கன் வந்து என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். கூர்த்த போர் செய்ய கூடினர் ஒருவன் வந்தெய்தி, சீர்த்த நான் அவன் சிறந்த போர் தனித்தனி தாக்க. ஓகேங்களா, கூர்த்த அப்படின்னா சிறந்த, ஓகேங்களா, கூர்த்த போர் செய்யறதுக்கு கூடியிருக்கோம். அதில் ஒருவன் மட்டும் வரணும், ஒருவன் வந்தெய்தி, ஓகேங்களா, போர் செய்யறதுக்காக வந்திருக்கேன், அதில் ஒருவன் மட்டும் வரட்டும், ஓகேங்களா, சீர்த்த சிறந்த வீரனை மட்டும் அனுப்புங்க, நானும் அவனும் சிறந்த போர், ஓகேங்களா, தனித்தனியாக போர் புரிகிறோம், தனித்தனி தாக்க, 1 to 1, ஓகேங்களா, 1 to 1 வச்சுக்குவோம். இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து வென்றவருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து அவனுடைய உருவத்தை பார்த்து மக்கள் எப்படி மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது பெரிய குன்றமோ பேயதோ பூதமோ ஏதோ உரிய தொன்றிலா உருவினை கண்டு ஒளி வெறுவி, ஓகேங்களா, அதாவது கோலியாத்தோட உருவம் எப்படி இருக்குன்னா பெரிய குன்ற போல மலையை போல இருக்கு, இல்லை பெரிய பேயை போலவனோ பூதமோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஊமைக்கிறாங்க. ஏதோ உரியதொன்றிலா உருவினை கண்டி, ஓகேங்களா, இந்த மாதிரி எதோடையுமே ஒப்பிட முடியாத உருவமாக இருக்குமோ அவனுடைய உருவத்தை, இந்த மாதிரியும் இல்லாமல் எதோடையுமே ஒப்பிட முடியாத அளவுக்கு அவனுடைய உருவம், ஒன்றிலா உருவம் கண்டுளி, ஓகேங்களா, அந்த உருவத்தை கண்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அச்சம் கொள்கிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஓகே, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இந்த வரிகள் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த வரிகளை இப்போ சொல்லியவங்க யார், இந்த வரியை கொடுத்துருவாங்க. இந்த கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சவுல் மன்னன், கோலியாத்து, தாவீதன், மக்கள் அப்படின்லாம் வரும். ஓகேங்களா, இந்த வரிக்கான அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு நன்னெடும் படை நடுக்குறியி வெறுவிய தன்மை கண்ணெடுங்குவடு ஒத்தனன் செருக்கள அடுத்து அப்படிங்கிறது. அதாவது நன்னெடும் படை நடுக்குறியி அப்படிங்கிறது, ஓகேங்களா, இத்தைய வலிமை கொண்ட கோலியாத்தை பார்க்கும்போது சவுல் மன்னன் வச்சிருக்கக்கூடிய நன்னெடும் படை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய படை என்ன ஆகுது அப்படின்னா நடுக்குறுது, நடுக்கமாகுது, பயப்படுது. வெறுவிய தன்மை, அந்த படை வந்து நல்லா வெருண்டு போகுது, பயப்படுது. ஓகே, எதனால, கண்ணெடுங்குவடு ஒத்தனன் மலை சிகரத்தை போன்ற வலிமை கொண்ட கோலியாத்தை கண்டு அந்த படையே என்ன ஆகுது அப்படின்னா நடுக்கமுறுது. செருக்களை அடுத்து, ஓகேங்களா, அவனுடைய செருக்கான கர்வமான ஆணவத்தமான பேச்சால அந்த படை வந்து நடுக்கம் அடையுது அப்படிங்கிறதா இதற்கான அர்த்தம். இந்த கண்ணெடுங்குவடு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மலை சிகரம் அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஓகேங்களா, ஓகே, ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னொரு வரிகள். கைவயத்தினால் கருத்துடனினால் ஓங்கும் பொய் வயத்தினால் புகைந்த சொல் கஞ்சுவதென்னோ அப்படிங்கிறது. ஓகே, இந்த வரிகளை சொல்றவர் யாருன்னா தாவீதன் அவர்கள் தான். என்ன அப்படின்னா கைவயத்தினால், கோலியாத்தை பற்றி சொல்றது. கை வயத்தினால், வயம்னா வலிமை, ஓகேங்களா, கோலியாத்துக்கு என்ன வலிமை இருக்கு அப்படின்னா கை வலிமை இருக்கு. கருத்துடலினால் ஓங்கும் பொய் வயத்தினால், ஓகேங்களா, அவனுக்கு கை வலிமை இருக்கு, உடல் வலிமை இருக்கு. ஓகேங்களா, இந்த இரண்டு வலிமை என்ன அப்படின்னா பொய் வயம் அப்படிங்கிறது. அதாவது பொய் வயம்னா பொய்யான வலிமை, ஓகேங்களா, அதாவது கை வயமும் கையில் இருக்கக்கூடிய வலிமையும் உடலில் இருக்கக்கூடிய வலிமையும் வந்து பொய்யான வலிமை. அதற்காக வந்து அவன் சொல்லக்கூடிய புகைந்த சொல்லுக்கு, ஓகேங்களா, அவன் சினந்து கூறக்கூடிய சொல்லுக்கு நாம் ஏன் அஞ்சணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு தாவீதன் அவர்கள். ஓகே, அப்படி சொல்லிட்டு இரண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா போருக்கு போகிறாங்க.
அப்ப வந்து கோலியாத்து வந்து கேட்குறான். தாவீதனை பார்த்து என்ன கேட்குறான் அப்படின்னா, "நீயடா எதிர் நிற்பதோ மதம் பொழி கரிமேல் நாயடா வினை நடத்துமோ கதங்கொடு நானே" அப்படின்னு வந்து சொல்றான். "நீயடா எதிர் நிற்பதோ மதம் பொழி கரிமேல் நாயடா வினை நடத்துமோ கதம் கொடு நானே வாயடா பிளந்து உயிர்ப்பிட குறுகி நீ நுண்துளாகி ஆயடா உலகத்து அப்புறம் தேகுவாய்" என்றான் அப்படின்னு. ஓகேங்களா? அதாவது கோலியாத் என்ன சொல்றான், இந்த நீ சிறுவன், நீ எல்லாம் என் முன்னாடி எதிரில் நிக்கிறதா? மதம் பொழி கரிமேல். ஓகேங்களா? கரினா என்ன பொருள் அப்படின்னா யானை அப்படிங்கிற பொருள். ஓகேங்களா? யானை மேல நாய் வந்து என்ன பண்ணக்கூடும்? போர் புரியுமா? புரியாது. கதம் கொடு நானே. கதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சினம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சினம் கொண்டு நான் வந்து வாயை பிளந்து மூச்சு விட்டா போதும், நீ குறுகி நுண்தூளாகி இந்த உலகத்தை விட்டே நீ வெளியே போயிருவ அப்படின்னு வந்து கோலியாத் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வந்து இந்த வரிகள் வந்து யார் சொல்றா அப்படின்னா தாவீதன் அவர்கள் வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்ப்போம். "வெல்வை வேல் செய்யும் மிடலுதான் மிடலடா நானோ எல்வையாத ஆதரவில் எதிரிலா கடவுள்" அப்படிங்கிறது. அதாவது உன்னுடைய வலிமை அப்படிங்கிறது எதை பற்றி இருக்கு அப்படின்னா வெல்வை வேல். ஓகேங்களா? வெல்லத்தக்க வேலை கொண்டு தான் உன்னுடைய வலிமை இருக்கு. வெல்வை வேல் செய்யும் உடலுதான் உடலடா அப்படிங்கிறது. உன்னுடைய வலிமை அப்படிங்கிறது வெல்லத்தக்க வேலத்துல தான் இருக்கு. என்னுடைய வலிமை அப்படிங்கிறது எல்வைய ஆதரவில். ஓகேங்களா? எல்லா காலத்திலும் இந்த மக்களுக்கு தக்க சமயத்தில் ஆதரவாக இருக்கக்கூடிய எதிரியால கூட தோற்கடிக்க முடியாத கடவுள் வலிமை வந்து எனக்கு இருக்கு. உனக்கு வெல்லத்தக்க வாள் வலிமை மட்டும்தான் இருக்கு, வேல் வலிமை மட்டும்தான் இருக்கு. எனக்கு என்ன வலிமை இருக்கு அப்படின்னா எல்லா எல்லா காலத்திலும் தக்க சமயத்திலும் இந்த மக்களுக்கு உதவக்கூடிய எதிரியாலும் தோற்கடிக்க முடியாத கடவுள் வலிமை எனக்கு இருக்கு அப்படின்னு வந்து தாவீதன் அவர்கள் சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே. இந்த பாடல் வரிகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்க புக்கில் வந்து படிச்சு பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு பார்ப்போம். கதுவிடா அப்படின்னா என்ன இலக்கண குறிப்பு வருது அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகே. இந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இந்த ஈறுகட்ட அப்படின்னா என்னன்னா சொல்லோட இறுதி எழுத்து நீங்குவது. ஓகே. அதுக்கடுத்து எதிர்மறை அப்படின்னா நெகட்டிவா சொல்றது. ஓகேங்களா? பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரச்சம். கதுவிடா அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா கதுவிடாத அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த தாங்கிற அந்த ஈறு வந்து கெட்டுட்டு எதிர்மறையில பெயரச்சத்தை கொண்டு முடியறதுனால இது கதுவிடா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகே. அகல்முகில் அப்படின்னா என்னன்னா வினைத்தொகை. ஓகே. அதாவது அகல்முகில் அப்படின்னா வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அகல்முகில், அகன்ற முகில், அகலும் முகில், அகல்கின்ற முகில் அப்படின்னு வந்து முக்காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னா அது வினைத்தொகை. அதாவது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் இந்த முக்காலத்தை காட்டுச்சுன்னா அது வினைத்தொகை. ஓகே. கருமுகில் வெஞ்சுடர் அப்படிங்கிறது பண்பு தொகைகள். கருமுகில் அதை வந்து பிரித்தோம் அப்படின்னா கருமை கூட்டல் முகில் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதே போலவே வெஞ்சுடரை வந்து பிரித்தோம் அப்படின்னா வெம்மை கூட்டல் சுடர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது மைங்கிற அந்த விகுதி என்ன ஆகும் அப்படின்னா மறைஞ்சு வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. கண்ணை மூடிட்டு போடலாம். அடுத்து தூண்டலாம் என அப்படின்னா ஓம உறுப்பு. ஓகேங்களா? தூண்டலாம் என அப்படின்னு வருது. அதனால வந்து இது ஓம உறுப்பு. நெக்ஸ்ட் வந்து கூடினர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். ஓகே. அதாவது வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது என்னன்னா வினைமுற்று பெயராக மாறி நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. ஓகேங்களா? இந்த வினையால் அணையும் பெயர் அப்படிங்கிறது வினையை செய்பவரையும் பெயராக குறிக்கும். ஓகே. கூடினர் அப்படின்னா மக்கள் எல்லாருமே கூடிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து வினையை செய்பவரையும் குறிப்பதனால இதற்கு என்ன பெயர்? வினையால் அணையும் பெயர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் அவன். இதற்கான இலக்கண குறிப்பு உம்மை தொகை. ஓகேங்களா? நான் அவனை வந்து விரிச்சு எழுதுறோம் அப்படின்னா நானும் அவனும் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஒரு சொல்லோட இடையிலும் இறுதியிலும் இந்த உம்முங்கிற அந்த வார்த்தை வந்து மறந்து வந்துச்சு அப்படின்னா அது உம்மை தொகை. ஓகே. அடுத்து அரைந்து அரைந்து அப்படின்னா என்னன்னா அடுக்கு தொடர். அரைந்து அரைந்து அப்படின்னா அடுக்கு தொடர். அதாவது அடுக்கு தொடர் அப்படின்னா 2 அல்லது அதில் ஒரு 6 ஓகேங்களா? 2 to 6 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கி வரும். ஓகே. அதாவது அரைந்து அரைந்து இதை வந்து பிரித்தோம் அப்படின்னா அரைந்து கூட்டல் அரைந்து அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரித்தால் பொருள் தரக்கூடியது தான் என்ன? அடுக்கு தொடர். ஓகே. அதே பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை கிளவின்னு ஒன்று இருக்கும். கலகல.
ஓகேங்களா? அதுவும் 2 முறை தான் வரும். ஆனா பிரிச்சா அப்படின்னா பொருள் தராது. அது இரட்டை கிளவி. ஓகேங்களா? பிரிச்சா பொருள் தராட்டி அது இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து கதத்த அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். கதத்த அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா சினம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அதாவது குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது காலத்தையோ செயலையோ வந்து குறிப்பிடாம என்ன பண்ணும், பெயர் சொல்லை மட்டும் உணர்த்துது. ஓகேங்களா? இங்க என்ன உணர்த்துது அப்படின்னா சினம் கொண்டான், கோபம் கொண்டான் அப்படிங்கிறது தான் சொல்லுது. இதுல எந்த காலத்தையோ அதோட செயலையோ குறிப்பிடலை. அதனால இது வந்து குறிப்பு பெயரெச்சம். கேட்டனர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? வினை செய்பவரையே குறிக்கக்கூடியது. மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, அந்த கொடிய அரக்கனோட உரையை வந்து கேட்குறாங்க. வினை செய்பவரை வந்து பெயராக குறிப்பதனால இது வினையால் அணையும் பெயர். ஓகே. அடுத்து தொடர்ந்தனன் நகைப்பான் அப்படிங்கிறது முற்றெச்சம். ஓகே. இது எப்படி அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு வினைமுற்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது தான் என்ன அப்படின்னா முற்றெச்சம். ஓகேங்களா? தொடர்ந்தனன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினைமுற்று தான். ஓகேங்களா? அடுத்து நகைப்பான் அப்படிங்கிறது இன்னொரு வினைமுற்று. இந்த மாதிரி ஒரு வினைமுற்று இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது முற்றெச்சம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து அழிக்குவன் அப்படின்னா தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகேங்களா? அதாவது தன்மை அப்படின்னா தான். ஓகேங்களா? தன்மைனா என்ன, தான், தாம், இதுதான் தன்மை அப்படிங்கிறது. ஒருமை அப்படின்னா சிங்குலர். ஓகேங்களா? ஒரே ஒரு நபரை மட்டும் குறிக்கக்கூடியதா ஒருமை. வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வினை வந்து முடிவு பெறும். ஓகேங்களா? அழிக்குவன் அப்படிங்கிறது பாருங்க, இதுல வந்து அழிச்சிருக்காரு. தான் வந்து என்ன பண்றாரு, ஒரு தனிநபர் வந்து யாரோ ஒருத்தருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கொடுக்குறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுக்கறதுனால இது என்ன பொருள், தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிற இலக்கண குறிப்பின் கீழே வரும். ஓகேங்களா? ஓகே. அதாவது ஒரு வினைமுற்று ஒரு செயலை செய்பவரை ஒருவனாக இருக்கிறான்னா அவன் தன் செயலை செய்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைமுற்று தான் தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அஞ்சினர் அப்படின்னா என்னன்னா வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? நம்ம வினை செய்பவரை பெயராக குறிக்கக்கூடியது. ஒரு வினைமுற்று பெயராக மாறி நின்று மற்றொரு வினைமுற்றை கொண்டு முற்று பெறுவது வினையால் அணையும் பெயர். ஓகே. பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம். ஓகேங்களா? எச்சம்னா அதாவது முழுமை அடையாத சொல். எச்சம்னா என்ன, முழுமை அடையாத சொல் தான் என்னன்னா பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எச்சம்னா முழுமையடையாது, பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா அது பெயரெச்சம். ஓகே. இதுல பெயரெச்சம்னு வருது. இந்த கேட்டல வரக்கூடிய டாவை பிரிச்சோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த ஆ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெயரெச்சத்துக்கு வரக்கூடிய விகுதி. அதே வந்து ஈ ஊ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வினையெச்சம். ஓகே. அடுத்து வந்து கேட்ட வாசகத்துக்கு அடுத்து அரிய ஆண்மை அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். ஓகேங்களா? ஆண்மை அப்படின்னா வீரம். ஓகேங்களா? அரிய ஆண்மை அப்படின்னு வருது. அதாவது காலத்தையோ செயலையோ குறிக்கல. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வீரத்தை அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறதுனால இது வந்து குறிப்பு பெயரெச்சம். ஓகே. அடுத்து இரிந்த பாலன் அப்படின்னா பெயரெச்சம். ஓகே. அதாவது பாலன் அப்படிங்கிறது பெயர், இரிந்த அப்படிங்கிறது எச்சம். இந்த மாதிரி எச்சம் வந்து பெயரை கொண்டு முடியறதுனால இது பெயரெச்சம். இந்த இரிந்தல இருக்கக்கூடிய தாவை பிரிச்சோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஆ அப்படின்னு வருது. ஓகேங்களா? பெயரெச்ச விகுதி வர்றதுனால இது பெயரெச்சம் தான். ஓகே. நெக்ஸ்ட் கருமுகில் பேரிடி பண்பு தொகைகள். கருமுகில் அந்த வார்த்தையை பிரிச்சோம் அப்படின்னா கருமை கூட்டல் முகில் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? மை விகுதி வரும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா பேரிடியை பிரிச்சிங்க அப்படின்னா பெருமை கூட்டல் இடி அப்படின்னு வரும். இந்த மாதிரி மை விகுதி வந்துச்சுனாவே அது பண்பு தொகை தான். ஓகே. மதம் பொலி கரி அப்படின்னா வினைத்தொகை. ஓகே. அது பார்ப்போம். மதம் பொழிந்த, பொழிகின்ற, பொழியும் அப்படிங்கிற அதாவது 3 காலத்தையுமே காட்டும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் இந்த மாதிரி 3 காலத்தையுமே காட்டுச்சுன்னா அது வினைத்தொகை. ஓகே. நெக்ஸ்ட் வைவேல் அப்படிங்கிறது என்னன்னா உரிச்சொற்றொடர். உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா பெயர் சொல் அல்லது வினைச்சொல்லோட பண்புகளை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் உரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உரிச்சொல் என்னென்ன இருக்கு அப்படின்னா சால, தவ, நனி, கடிது, மா, உரு இந்த மாதிரி எண்ணற்ற உரிச்சொல் இருக்கு. இந்த சொல்லா அந்த சொல்லுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா நம்ம உரிச்சொல் தொடர் அப்படின்னு வந்து தாராளமாக போடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து காண்கிலர் அப்படின்னா எதிர்மறை வினைமுற்று. ஓகேங்களா? எதிர்மறை அப்படின்னா என்ன, ஒரு செயல் வந்து செய்யப்படாமல் இருப்பதை குறிப்பது தான் எதிர்மறை. ஓகேங்களா? காண்கிலர் அப்படின்னா என்னன்னா
அவங்க யாருமே பார்க்கல அப்படிங்கிற பொருள் வந்து தருது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு செயல் வந்து செய்யப்படாமல் இருப்பதை குறிச்சா அது எதிர்மறை. அது வந்து வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எதிர்மறை வினைமுற்று. ஓகே. ஏவல் வினைமுற்று. உணர்மின் அப்படின்னா என்னன்னா ஏவல் வினைமுற்று. ஏவல் அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு செயலை செய்யுமாறு ஆணையிடுவது, கட்டளையிடுவது. அதுதான் ஏவல். அது வந்து ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? உணர்மின் அப்படின்னா உணருங்கள், செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு ஏவல் தொனியில வர்றதுனால இது ஏவல் வினைமுற்று. ஓகே. அடுத்து வந்து பொழிமறை அப்படின்னா இலக்கண குறிப்பு வினைத்தொகை. ஓகே. பொழிந்த மறை, பொழிகின்ற மறை, பொழியும் மறை அப்படின்னு 3 காலத்தையும் காட்டுவதனால இது வினைத்தொகை. ஓகே. நாமவேல் அப்படின்னா உரிச்சொற்றொடர். நமக்கு தெரியும். சால, தவ, நனி, கடிது, உரு இந்த மாதிரியான நாம இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொற்கள். அந்த சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது உரிச்சொற்றொடர் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு கைவயம், மெய்வயம் 6ஆம் வேற்றுமை தொகைகள். ஓகேங்களா? இந்த கைவயம் அப்படின்னா கையினது வயம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அது வந்து மெய்வயம் அப்படின்னா மெய்யினது வயம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் வந்து அது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு. அது, ஆது. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு. அதனால வந்து கைவயம், மெய்வயம் இதெல்லாமே 6ஆம் வேற்றுமை தொகைகள். ஓகேங்களா? ஓகே. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம 12th தமிழ். ஓகேங்களா? 12th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய தேம்பாவணி டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டோம். பாடல்கள், அதற்கான விளக்கம், அடுத்து இலக்கண குறிப்பு, கதை சுருக்கம் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் வந்து நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.